ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளியை வச்சு சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் சூட்டபுளான சைட் டிஷ்ஷு. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு கடலைப்பருப்பு நிறைய சேர்த்தா குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இது கூட ஒரே ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம். இந்த பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். தாளிப்பு நல்லா இருந்தால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் மிளகாய் வத்தல் சேர்க்கறதுனால தக்காளியோட புளிப்புக்கு சரியாக இருக்கும் இந்த காரம். இப்போ 2 வெங்காயத்தை நான் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அதில் சேர்த்து வதக்குங்க. இப்போ இது தக்காளி குழம்புங்கிறதுனால 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து பண்ணி அதில் சேர்த்துருங்க. அது உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளி நல்லா மசிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அதை லேசாக பரட்டி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம வீட்டில் இருக்க சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய பொடியோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி நீங்கள் இதுக்கு கூடவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த தக்காளி நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். தண்ணியை கம்மியாக ஊற்றிங்கன்னா அது தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும். இப்போ இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி வாசனைக்காக சேர்த்துட்டு அதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. அது இன்னும் நல்லா கொதித்து வரணும். அதனால் இன்னும் 2 நிமிஷம் அதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்கான ஃபார்முக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா திக்கான ஃபார்முக்கு வர வரைக்கும் அதை கொதிக்க விட்டு அதை கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ தக்காளி சீசனுங்கிறதுனால இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். எல்லா டிஃபனுக்கும் இது சூட்டபுளாக இருக்கும். ரைஸுக்கு கூட இது நல்லாயிருக்கும். அதனால் இது உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சா போதும். நம்ம அடுப்பில் இட்லியை ஊற்றி வச்சுட்டு கூட நம்ம இந்த குழம்புக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோ குயிக்கான ரெசிபி இது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயராம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.